ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அடையார் கிச்சன். இன்றைக்கி மல்லிகைப்பூ இட்லிக்கு சைட் டிஷ்ஷு இட்லி பொடி பூண்டு பொடி எப்படி செய்கிறதுன்னு சொல்லித்தரேன். அது ரொம்ப ஈஸியாக வீட்டிலையே செஞ்சிடலாம். இதில் நான் எப்படி சொல்லி தந்திருக்கேன்னு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் என்னென்ன செய்யணும் ஏதுன்றது தெரியும். அது மாதிரி நீங்கள் வீட்டிலையே ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு எண்ணெய் சட்டி வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 10 கிராம் அளவு பெருங்காயத்தை சேர்த்து நல்லா பொரித்து எடுத்து வச்சுக்கோங்க. தனியாக பாருங்கள், இந்த மாதிரி பொரிச்சுக்கோங்க. இப்போ பொரிஞ்சிருச்சு, நான் எடுத்து வச்சுட்டேன். இதில் 200 கிராம் கடலைப்பருப்பை சேர்த்து அதுவும் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு வறுத்துக்குங்க. கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. காந்திர போது இந்த மாதிரி செய்யுங்க. பொடியை நம்ம வீட்டிலே அரைச்சி ரெடி பண்ணி வீட்டில் எல்லோரும் சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வெளியில் போய் கடையில் போய் இட்லி பொடின்னு வாங்கவே மாட்டீங்க. இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். அப்புறம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்லேயே எனக்கு சொல்லுங்கள். இப்போ வறுத்து முடிச்சு வச்சுங்க. இதையும் வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கணும். இப்போ அடுத்தது ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இதில் 200 உளுந்து, 200 கடலைப்பருப்புனா 200 உளுந்து, அதையும் கைவிடாமல் கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு வறுத்து எடுத்துங்க. ரொம்ப அதிகமான ஜாமானும் கிடையாதுங்க. இந்த ஜாமான் மட்டும் போட்டு நான் சொன்ன ரேஷியோவில் செஞ்சு பாருங்கள். அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா. இப்போ உளுந்தையும் வறுத்தாச்சு பாருங்கள். இந்த கலர் வந்த உடனே இதையும் நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி ஆற வச்சிடணும். இப்போ அடுத்தது பூண்டு பொடி செய்கிறதுக்கு தேவையான பொருள் பார்ப்போம். 100 கிராம் மிளகாய், ஒரு பல் பூண்டு, அதுக்கு தேவையான அளவு உப்பு, இது எல்லாமே தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கணும். பூண்டை வறுக்க தேவையில்ல, மிளகாய் மட்டும் வறுத்துக்கிட்டால் போதும். இப்போ ஒரு எண்ணெய் சட்டியில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 100 மிளகாவை போட்டு வறுத்துங்க. அதையும் காந்த விடாமல் கை விடாமல் பரட்டி கலர் மாறாமல் வறுத்துக்குங்க. இப்போ நம்ம உளுந்து கடலைப்பருப்பு 200 போட்டோமா 100 மிளகா சேர்த்துக்கணும். இதுக்கு 100 மிளகா, அதுக்கு 100 மிளகா தனித்தனியாக வறுத்து ஆற வச்சுட்டு மிக்சியில் பவுட்ரு பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இது கடலைப்பருப்பு போட்ட கடலைப்பருப்பு உளுந்து மிளகா போட்டது. இது பூண்டு பொடி. ரெண்டுமே ஆறினதுக்கப்புறம் தனித்தனியாக மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களுடைய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.